ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் செகண்ட்ஸ் கார் வாங்கலாமா வேணாமா, அது எப்படி பார்த்து வாங்குறது, செகண்ட்ஸ் காரில் இது நல்லா இருக்கா இந்த கார் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக, இது கன்வீனியன், இந்த ரேட்டுக்கு கரெக்டானதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கார் எடுத்து வந்திருக்கோம். இந்த கார் வந்து நாங்கள் செகண்ட்ஸில் தான் வாங்கினோம், சரிங்களா. சிங்கிள் ஓனர்ட்டு நாங்கள் எங்களுக்காக வாங்கின கார் தான் இது, சரிங்களா. இது ஆட்டோமேட்டிக் ஆல்டோ. இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு எப்படி ஒரு செகண்ட்ஸில் ஒரு காரை நம்ம பார்த்து வாங்குறது, வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷான்ஸ் லைஃப் அண்ட் டெக். ஒரு கார் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்சி, இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், சரிங்களா. யூஸ்வலாக இன்ஜின் நம்பர் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா உள்ளே இருக்கும். சேஸ் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சேஸ் நம்பரும் ஆர்சி புக்கில் இருக்கிற நம்பரும் ஒரே நம்பராக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு வண்டியில் ஒவ்வொரு இடத்துல சேசிஸ் இருக்கும். சில வண்டியில் டோர் இங்கே ஓப்பன் பண்ணுற இடத்துல சேஸ் இருக்கும், சேஸ் நம்பர் இருக்கும், சரிங்களா. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே பேனட்லேயே உங்களால் சேசிஸ் நம்பரை பார்க்க முடியும். இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற சேஸ் நம்பரும் நம்ம புக்கில் இருக்கிற நம்பரும் ஒரு நம்பர் தானா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு திங்ஸ் பார்க்குறத பற்றி நம்ம பேசலாம், சரிங்களா. இன்ஜின் நம்பர் கரெக்டாக இருக்குது, சேஸ் நம்பரும் கரெக்டாக இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியோட கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இந்த வண்டியை வாங்குறப்ப 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு, சரிங்களா. 1 lakh கிலோமீட்டர்னால் நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அப்படிலாம் இல்லவே இல்லை. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருந்துச்சு. ஒரு வண்டியை வாங்குறீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கான்னு பாருங்கள், சரிங்களா. எனக்கு இந்த வண்டிக்கு சர்வீஸ் ரெக்கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி தெரிஞ்சுன்னா அந்த வண்டியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் சர்வீஸ் பண்ண ஒரு வண்டி, அதுவும் ஒரு ரொம்ப வயசான ஒரு ஆள் வச்சுருந்தார். அவர்கிட்டருந்து நாங்கள் இந்த வண்டியை வாங்கினோம். அதனால் அந்த வண்டி குவாலிட்டியாக இருந்துச்சு, சரிங்களா. அதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வண்டி இது, சரிங்களா. ஃபஸ்ட்டு திங் வந்து சேசிஸ் நம்பர் செக் பண்ணிட்டோம். செகண்ட் திங் வந்து கிலோமீட்டருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு வேணும். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரஸ்டடாக வாங்குங்க. அப்படி இல்லைன்னா கிலோமீட்டரை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணலாம். தெரியாதவங்க அப்படின்னா பிளைண்டாக இவ்வளோ தான் ஓடி இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க, சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட்டு எதெல்லாம் வச்சு அது அவ்வளோ ஓடலைன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டிக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணும், சரிங்களா. ஒரு வண்டி நல்லா இப்படி அமுக்குனா இங்கே பார்த்தீங்களா, இது வந்து உள்ளக்கே போகலை, ஒரு ஷேக்கு கூட உங்களுக்கு பெருசாக தெரில. நாங்களும் இப்படி ஏறி அமுக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணும். 2 சைடும் நல்லா இப்படி அமுக்கி பாருங்கள். சஸ்பென்ஷன் நல்லா அப்படி நல்லா கன்று மாதிரி இருக்கணும். உட்காந்தா நம்ம ஒரு இது தெரியக்கூடாது, சரிங்களா. இந்த மாதிரி நல்லா கன் மாதிரி இருக்கணும். அப்போ தான் சஸ்பென்ஷன் வாங்கணும். சஸ்பென்ஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் பேனட் ஓப்பன் பண்ணுங்கள், சரிங்களா. நான் இப்போ வண்டி ஆன் பண்ணுறேன். வண்டி ஆன் பண்ணியாச்சு, சரிங்களா. சத்தமே இருக்கக்கூடாது. ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னா, இப்போ இருக்கிற வண்டினா இந்த அளவுக்கு தான் இன்ஜின் சவுண்ட் இவ்வளோ தான் இருக்கணும். ஒரு 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 நார்மலான ஒரு சவுண்டு. அப்நார்மலாக எந்த சவுண்ட்ஸும் உங்களுக்கு கேட்கக்கூடாது. இன்ஜினில் இந்த பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் ஆயில் பிரீத்தர் இருக்கும். ஆயில் பிரீத்தரை சும்மா ரன்னிங்லேயே எடுங்க, ஒன்றும் செய்யாது, சரிங்க. சரி, வண்டி ஆனில் வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு ரேஸ் பண்ணுங்கள். ரேஸ் பண்ணுறப்ப எதுவும் தெரிக்கக்கூடாது. வெளியிலேருந்து புகையோ எந்த ஆயிலோ ஸ்ப்ரே ஆகக்கூடாது. ஸ்ப்ரே ஆகலைன்னா இட்ஸ் a குட் இன்ஜின், ஓகேங்களா. இதுவும் பார்த்து முடிச்சிட்டிங்க. வேறு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீசல் வண்டி வாங்க போகிறீங்கன்னா ரன்னிங்கில் இதை ஓப்பனே நீங்கள் பண்ணலாம், சரிங்களா. இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கூட ஆன் பண்ணலாம். ஸ்மோக் வரக்கூடாது. ஆனால் இதில் ஓப்பன் பண்ணுறப்ப ஆயில் தெரிக்கும், அது ஓகே. இதில் ஆயில் தெரிக்கலாம், தப்பு இல்லை. இதில் தான் ஆயில் தெரிக்கக்கூடாது, சரிங்களா. இதில் ஆயில் தெரிக்கும், பட் ஸ்மோக் வரக்கூடாது. ஸ்மோக் வரல அப்படின்னா வண்டி இன்ஜின் டீகம்ப்ரஸ் ஆகுதுன்னு அர்த்தம், சரிங்களா. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும் வண்டியில், ஓகேவா. அண்டு இன்னொரு விஷயம், டீசல் வண்டி வாங்குறீங்கன்னா கூலண்ட் இருக்கும் தெரியுமா. வண்டியை ஆன் பண்ணிவிட்டு கூலண்ட்டை ஓப்பன் பண்ணி விடுங்க, சரிங்களா. தண்ணி பொங்கி வெளியில் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த வண்டியில் இன்ஜின் கேஸ்கிட் போச்சுன்னு அர்த்தம். அவாய்ட் பண்ணிடுங்க அந்த வண்டியை, சரியா. இது வந்து இன்ஜினை செக் பண்ணுற விதம். பெட்ரோல் வண்டியை வேறு ஒரு மாதிரியும் செக் பண்ணலாம். எப்போவுமே ஒரு வண்டி பார்க்க போகிறப்ப காலையில் போங்க. அதாவது கோல்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப போங்க. கோல்டு ஸ்டார்ட்னா 4 நாள் ஸ்டார்ட் அப்படிலாம் இல்லை. காலையில் ஃபஸ்ட்டு டே நீங்கள் தான் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி போகிறப்ப டீசல் வண்டியாக இருந்துச்சுன்னா ஸ்மோக் வெளியில் அடிக்கக்கூடாது. ஆன் பண்ணுறப்ப ஆன் பண்ணி ரேஸ் பண்ணால் ஸ்மோக் நிறையா வரக்கூடாது. மீடியமாக ஸ்மோக் வந்தால் ஓகே தாங்க ஒரு டீசல் வண்டியில். ஏன்னா எல்லாருமே நல்லா ஓட தான் செஞ்சுருப்பாங்க. ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்மோக் வந்து டீசல் வண்டியில் அக்செப்டபிள். பெட்ரோல் வண்டியில் சுத்தமாக ஸ்மோக்கே வரக்கூடாது, சரிங்களா. அதே மாதிரி ஆன் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் ஓட விட்டதுக்கப்புறம் இந்த சைலன்சர்லேருந்து தண்ணி சொட்டணும். அப்படியே ஒரு 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 பிட்டாக சொட்டும் இந்த இடத்துல.
நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இது மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. நான் இப்போ வந்து வண்டியை நான் இது கோல்ட் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ கோல்ட் ஸ்டார்ட் பண்ண வீடியோ நான் இப்போ இங்கே மேலே போட்டிருப்பேன் சரிங்களா. நீங்கள் அதை பாருங்கள். ரேஸ் பண்ணால் தண்ணி சொட்டும். அப்படி தண்ணி சொட்டுச்சுன்னா இந்த இன்ஜின் சூப்பராக வந்து கம்பஷன் ஆகுதுன்னு அர்த்தம். பெட்ரோல் கம்பஷன் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து வண்டியில் செக் பண்ண வேண்டியது. இதில் வந்து தண்ணி சொட்டும் சரிங்களா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வண்டி இன்ஜின் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கணும் சரிங்களா. உள்ளே உட்காந்தா அந்த வண்டி வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியக்கூடாது சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்டீரியருக்கும் டயருக்கும் போகலாம். எக்ஸ்டீரியர் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குங்கிறதும் முக்கியம் சரிங்களா. வண்டியில் பெரிய டென்ட் இருக்கக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் இருக்கக்கூடாது சரிங்களா. அது வந்து நீங்கள் கொடுக்குற ரேட்டை பொறுத்து. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறீங்கன்னா சில ஸ்க்ராச்சஸ் அண்ட் சில டென்ட்ஸ் வந்து அக்செப்டபிள்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரியசாக எதுவுமே இருக்காது ஓகேங்களா. அண்டு கியர் பாக்ஸ் பற்றி பேசலாம். இந்த வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி சரிங்களா. இதில் நாங்கள் எதுவும் செக் பண்ண முடியாது. நாங்கள் கியரை போட்டு மூமெண்ட்டில் எல்லா கியரும் சுவிட்ச் ஆகுதான்னு பார்த்தோம். இந்த மாதிரி மீட்டரில் எல்லா கியரும் 1 2 3 4 5 கியர்ஸும் சுவிட்ச் ஆகணும் சரிங்களா. அப்புறம் நியூட்ரல் ட்ரைவ்லேருந்து மேனுவல் மாற்றி மேனுவலாக எல்லாத்தையும் சுவிட்ச் பண்ணி பார்க்கணும். ஒன்று ஒன்றா சுவிட்ச் ஆகணும். இதே நீங்கள் ஒரு வெறும் மேனுவல் கியர் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா கியரும் ப்ராப்பராக எங்கேஜ் ஆகுதா, வண்டி நல்லா இழுத்து போகுதா, 2 பேர் 3 பேர் உட்காந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள், 100 கிலோமீட்டர் வரைக்கும் போய் பாருங்கள். மீன்ஸ் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் சரிங்களா. வண்டி நல்லா இழுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். கிளச் பிளேட் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது. ஏன்னா ஒரு கிளச் பிளேட் ஒரு வண்டியில் ஜென்ரலாக ஒரு யூஸ்வலான ஒரு வண்டியில் மாத்திரைக்கு 4000 6000 வரும் சரிங்களா. தென் ஏசி வந்து ஒரு மேஜர் காம்போனன்ட்ங்க. பிகாஸ் ஏசி காம்போனன்ட்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. நீங்கள் ஏசி ரிப்பேர் பார்க்குறது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு வண்டியில் ஏசி கம்மியாக கூலிங் கம்மியாக இருக்குன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். அதை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம். சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட் தான் செலவாகும். பட் கூலிங்கும் இல்லை, ஏசியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நல்லா செக் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிள் எடுங்க சரிங்களா. இதெல்லாம் நாங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணோம். இந்த வண்டியில் பக்காவாக இருந்துச்சு. ஏசி போட்டோன்னா இப்போ ஏசி போட்டோன்னா வைப்ரேஷன் இருக்கக்கூடாது உள்ள. இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் செக்ஸ் சரிங்களா. லாஸ்ட்டாக நம்ம டயருக்கு போகலாம். ஏன்னா டயர்லாம் வந்து எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸ் சரிங்களா. அதெல்லாம் வந்து ஒரு வண்டியில் வந்து யூஸ்வலாகவே மேக்ஸிமம் போயிருக்கும். இந்த வண்டியிலையுமே இதில் வந்து ஒரு 50-60% மேலே டயர் இருக்குது சரிங்களா. 4 டயருமே அதே தான். ஒரே பிராண்ட் டயராக இருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் எதை டிசைட் பண்ணால் வண்டி ஓனரோட மெயின்டெனன்ஸை டிசைட் பண்ணும். 4 டயர் ஒரே டயராக இருந்தால் ப்ராப்பராக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் எல்லா கண்ணாடிஸ்லேயும் ஒரே நம்பர் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுசுக்கியோட ஒரே நம்பர். இப்போ இந்த நம்பர் தான் 4 வண்டியோட 5 கண்ணாடியிலையும் இந்த சேம் நம்பர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்குதான்னு பாருங்கள். எடுக்கிறப்ப இருந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் கிளாஸுங்கிறத ரெஃபர் பண்ணுது. ஒரிஜினல் கிளாஸ் எப்போவுமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் உள்ளேருந்து நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபிலிம் ஓட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஃபேக்டர்ஸ் ஒரு செகண்ட்ஸ் கார் வாங்குறப்ப. கடைசின்னு நம்ம சொல்லக்கூடாது. வண்டியில் அண்டர் சேஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு வண்டியில் ரேம்ப்லையோ எதுலையாவது ஏற்றி அடியில் துரு இருக்கா அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா சேஸை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அடியில் நல்லா இருக்கணும் பிளாட்ஃபார்ம் சரிங்களா. ஏன்னா இங்கே ஏதாவது துரு மேலே துரு அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் சரிங்களா. கீழே துரு இருக்காங்கிறத பாருங்கள் நல்லபடியாக. அது கீழே எல்லாம் நல்லா இருக்கணும் பிளாட்ஃபார்ம் சரிங்களா. லாஸ்ட் நட் நாட் லீஸ்ட் சரிங்களா, ஸ்டீரிங்கை உட்காந்து திருப்பணும். வாங்க நம்ம திருப்பியே காமிச்சிட்றேன். வண்டியை ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எண்டு டு எண்டு இப்படி திருப்பணும். எண்டில் இப்படி அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிக்கிறப்ப சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது, கிர்ன்னு நாய்ஸ் கேட்கக்கூடாது சரியா. அப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி இதையும் அப்படியே அழுத்தி இந்த சைடு எண்டு வரைக்கும் அழுத்துங்க. இந்த பக்கமும் கிர்ங்கிற சவுண்டு கேட்கக்கூடாது. திருப்புறப்ப எந்த ஒரு அப்நார்மல் நாய்ஸும் டயரை தவிர்த்து வேறு எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி ஏதாச்சும் கேட்டுச்சு அப்படின்னா அந்த வண்டியில் ட்ரைவ் ஷாஃப்ட்டுன்னு ஒன்று உண்டு. ட்ரைவ் ஷாஃப்ட் லோயர் ஆர்ம்னு சொல்லுவாங்க. லோயர் ஆர்ம் இதெல்லாம் லோயர் ஆர்ம் வந்து ஸ்டீரிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ட்ரைவ் ஷாஃப்ட் வந்து கீழே ரன் ஆகிட்டு இருக்கும். வண்டியோட ஸ்டீரிங் அதுக்கு கீழே ரன் ஆகிற ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இதில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சத்தம் வந்து ஒன்று ட்ரைவ் ஷாஃப்ட் இல்லை லோயர் ஆர்ம் எதை வேணால் டிசைட் பண்ணலாம் சரிங்களா. அதனால் சத்தம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் அர்த்தம். ஓகேயா, இவ்வளோ தான்.
இதெல்லாம் நம்ம வண்டியில் பார்க்க வேண்டிய விஷயம். செகண்ட்ஸ் கார் வாங்கலாமா வேணாமா ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி ஜெனில் உங்களோட யூசேஜை பொறுத்து செகண்ட்ஸ் கார் வாங்கலாம், சரிங்களா? ஸ்டில் நாங்கள் இதை வாங்கி ஒரு 50,000 ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டோம். நிறையா சிட்டிஸ், நிறையா லாங்கு, சரிங்களா? இங்கே ஏதோ ஒரு பைக்கு மாதிரி நாங்கள் இந்த வண்டியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரோல் போட 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 சிட்டியில் எங்களுக்கு ஓட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் கரெக்டான வண்டி. இதில் வாங்கலாமா வேணாமா? கண்டிப்பாக வாங்கலாம். அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கள்ட்ட போய் ஏமாறாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா விசாரிங்க, சர்வீஸ் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். சர்வீஸ் ரெக்கார்டு கிளியராக இருக்கா ஃபஸ்ட்டு தைரியமாக இந்த வண்டியை வாங்கலாம். இந்த வண்டிக்கு இதுதான் சர்வீஸ். 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்தாலுமே சர்வீஸ் ரெக்கார்டு கரெக்டாக இருக்கா, இதுதான் அந்த வண்டியில் பிரச்சனைங்கிறத மெக்கானிக்கும் கண்டுபிடிச்சிருவான், நீங்களும் கண்டுபிடிச்சிருவீங்க. இதெல்லாம் மாற்றிருக்காங்க, அப்போ இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தர் ஈஸியாக சொல்லிடுவான். சர்வீஸ் ரெக்கார்டு இல்லைன்னா ஒரு நிமிஷம் யோசிங்க, நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா வாங்குங்க, வெளியில் போய் ஏமாறாதீங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் யோசிச்சுட்ருக்கேன். இந்த பட்ஜெட்டில் செகண்ட்ஸில் வாங்கினா இப்போ 50,000 வண்டி வாங்க முடியும். நான் 50,000 வண்டி வாங்கியிருக்கேன். 18,000 ஒரு கார் வாங்கியிருக்கோம். இதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தினேஷ் அவனோட ரூம்லேருந்து நாங்கள் அந்த வண்டி எடுத்து வந்தோம். ரொம்ப காலமாக ஓடாத ஒரு வண்டியை 800 எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ 18,000 வண்டி வாங்க முடியும், 18 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்க முடியும். நான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன யோசிச்சிருக்கேன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த செகண்ட்ஸ் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு எண்ணம். லைக் 50,000 இந்த கார் ரொம்ப நல்ல கார், இல்லை இந்த கார் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி இந்த ரேட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் வாங்கலாமான்னு ஒரு வீடியோ போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் வி போஸ்ட் த வீடியோ ஃபார் கார் செகண்ட்ஸ் கார் அப்படின்னு சொல்லி வீடியோ கமெண்ட்ஸ் போடுங்க. இல்லை எங்களுக்கு அந்த காரோட ரிவ்யூ, அந்த பட்ஜெட் காரோட வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு. ஸோ இந்த இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. இந்த 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 பிரச்சனை இருந்தால் இந்த காரை நான் எப்படி பார்த்து வாங்குறதுங்கிற கொஸ்டின் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறோம். இன்ஜின் செக் லைட் எரியுதான்னு பாருங்கள். இன்ஜின் செக் லைட் எரிஞ்சுன்னா ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிடலாம் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்ட்டு. எல்லாருமே அதை கிளியர் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இன்ஜின் செக் லைட்டை கண்டிப்பாக கிளியர் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அப்போயும் ஒரு வாட்டி ஒரு பெரிய கார்லாம் வாங்குறீங்கன்னா, லைக் இப்போ உள்ள கார்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா கடையில் போய் 600 ரூபா தான், சரிங்களா? ஒரு வாட்டி கம்ப்யூட்டரை ஸ்கேன் பண்ணி என்ன ரிப்போர்ட்டுங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு வாங்குங்க. செகண்ட்ஸ் கார் கண்டிப்பாக வாங்கலாங்க. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் டேக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்குறது தப்பே கிடையாது. 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நீங்கள் சேவ் பண்ண முடியும். நாங்கள் இந்த காரில் சேவ் பண்ண அமௌண்ட் 5 லட்ச ரூபா. ஆட்டோமேட்டிக் கார் கிடைக்கிறதே ரேர். நாங்கள் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தான் வேணுங்கிறதுனால நாங்கள் கூட கொடுத்து வாங்கினோம். மேனுவலாக நம்மளால் கம்மியாக வாங்க முடியும், சரிங்களா? உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் கார் டிசைட் பண்ணலாம், வாங்கலாம். அதுவும் இப்போ 7 சீட்டெலாம் வாங்கினீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா டிடிஎஸ் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 1% டேக்ஸு. செகண்ட்ஸ் கார் வாங்குறது ரொம்ப லாபம், சரிங்களா? ஆனால் அது உங்கள் யூசேஜை பொறுத்து நீங்கள் வாங்கணும், ஓகேவா? நாங்கள் இதை வாங்கி நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? எல்லாருக்கும் நான் அப்படி அமையும் நான் சொல்ல விரும்பலை. செகண்ட்ஸ் காரில் செலவு வரும், வராமல் இருக்காது. அது எந்த அளவுக்கு செலவு வருது இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கி 50,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வேறு செலவு வந்தால் அது வேறு விஷயம். வாங்கினவொன்னே செலவு பண்ணுறது தான் மனசு கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இல்லை இந்த கார் நான் வாங்க போகிறேன், எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? அண்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye from Anwar. Tata.